இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிவா, நல்லபடியா தரிசனம் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஆச்சரியம்னா, ஜனனிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரையும் கோயில்ல பாத்துட்டோம். அப்படியா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கர்ப்பப்பை இல்லன்னு சொன்னாங்க. என்னதான் சக்தி உள்ள தெய்வமா இருந்தாலும் கர்ப்பப்பை இல்லாம குழந்தை கொடுக்குமா என்ன? துளசி, எனக்கு மெமரி லாஸ் ஆனப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனோம்ல, அவங்களே தான் ஜனனிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ நாம போனப்போ ஜனனியும் அங்கதானே இருந்திருக்கணும். ஜனனி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது டிராவல் பண்ண டயர்ட். இருக்கட்டும். கஸ்தூரி அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பேர குழந்தைய கொஞ்சணும். கண்டிப்பா நடக்குமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அங்க போனா வேண்டுதல் நிறைவேறும்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. தேங்க் யூ. நடந்துடுமா மாமா? அது உண்மையாவே சக்தி உள்ள தெய்வமா? என்ன ரம்யா எப்படி கேட்ட? நானும் அமராவதி அங்க போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிலாவே பிறந்தா இல்ல? கொஞ்ச நாள் தானே, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிட போகுது. என்ன தெரிஞ்சிடும்? இல்ல, குழந்தை பிறக்குமான்னு. சித்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜனனி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும். உண்மையான மனசோட தான் சொல்றியா? துளசி எப்பவும் நல்ல மனசோட உண்மையதான் பேசுவா. அப்போ யார் இங்க பொய்யா பேசுறாங்கம்மா? நான் யாரையும் குறை சொல்லல. துளசி உண்மையை பேசுவான்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி சிவா, 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி, ஓகேமா. வா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலாம். நீ போ, நான் வரேன். ஒருவேளை பிறக்கலனா மாத்திர வேண்டியதுதான். என்னத்தை மாத்தணும்? கோயிலையா? கோயிலையும் சாமியும் மாத்தி என்ன பண்றது? சிவாவோட பொண்டாட்டிய மாத்திர வேண்டியதுதான். ஷியோரா? அப்ப ரம்யா ரெடி. நான் மன்னிச்சு மாமாவை ஏத்துக்கிறேன். என்ன பண்றது, தாய் மாமா மகனாச்சே. வெக்கமா இல்ல? பேசாம போடி. அத்தை, இந்த குடும்பத்துக்காக வெக்கப்பட்டாலாம் ஆகுமா? என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? பிறந்ததுல இருந்தே சிவா மாமா சிவா மாமான்னு சொல்லி வளர்ந்தவ, இப்ப என்ன அண்ணி பண்ண முடியும்? ஆத்தா ரம்யா, நீ 3வது. 2வது இடத்துல துளசி இருக்கா. பாட்டி, கிண்டல் பண்ணாதீங்க. ஜனனி பயங்கர போறாங்க. வக்கீல் கிட்ட சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட வேண்டியதுதான் போலயே. தெய்வம் என்ன நினைச்சிருக்கோம்? என்ன அர்த்தத்துல சொல்லிட்டு போறாங்க? உனக்கு புரியல? முந்திக்கோங்க, அண்ணனுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உன் அடிவேர் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடின. உன்னை காப்பாத்த, உன் உயிரை காப்பாத்தவும் உன் கர்ப்பப்பையை நீக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன் இப்படி இரும்பிட்டு இருக்காரு? ஜனனி என்ன பண்றாங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு இரும்பிட்டு இருக்காரு. சரி, கஷாயமாவது போட்டு கொடுக்கலாம். நாம இப்ப அவரை எழுப்பி கொடுத்தா சரியா வருமா? இல்ல அம்மா கையில கொடுத்து அனுப்பி விட்டுலாமா? துளசி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சிவா இரும்பிட்டே இருக்காரு. இத கொஞ்சம் கொடுத்துடுறீங்களா? நீயே கூட. இல்லம்மா, நான் கொடுத்தா ஜனனி ஏதாவது நினைப்பாங்க. நான் கொடுத்ததாவும் சொல்ல வேண்டாம். நீங்களே போட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லுங்க ப்ளீஸ்மா. சரி கொடு. பாத்து, சூடா இருக்கு. பிடிச்சுக்கோங்க. பாத்து. சரி, கொடுத்துருங்க. சிவா,
சிவா வரமா சிவா வரேன். டேய், இப்படி இருமிட்டு இருக்க, என்னடா ஆச்சு? தெரியலமா. சரி, இது குடி. வரட்டு இருமலாதான் இருக்கும். டேய், பாத்துடா, சுடுது சுடுது. பாத்து குடி. தெரியும், குடி. விசாலம், என்னாச்சு? தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க நின்னுட்டு இருக்க? சிவா பயங்கரமா இருமிட்டு இருந்தாங்க. துளசி தான் கசாயம் போட்டு கொடுத்தா. குடிச்சிட்டானா? குடிச்சிட்டாங்க. பாவம் புள்ள கண்ணுல தண்ணி வர அளவுக்கு இரும்பிருக்கான். பக்கத்துல படுத்திருக்கிறவளுக்கு காது கேக்கல. இதெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. ஜனனி முழிக்கவே இல்லையா? இல்லங்க, நல்லா தூங்குறா. சிவாக்கு கொடுத்து வைக்கல. அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். துளசி மாதிரி ஒரு பொண்ண இழக்க போறோம் விசாலாச்சி. எங்க ஒரு சிலரு 2 வைஃபோட இருப்பாங்கல்ல, அது சாத்தியமாங்க? உங்க தாத்தாவுக்கு கூட 2 வைஃப் தானே? அது நடக்காது விசாலாச்சி. ஜனனி ஒத்துக்கிட்டா கூட துளசி சம்மதிக்க மாட்டா. நானும் யோசிச்சு பார்த்துட்டேன், நடக்காது. துளசி அனுப்பாம நம்ம வீட்லயே வச்சுக்க முடியாதா? ஏதாவது பண்ணுங்க. என்ன ஆனாலும் துளசிய நான் அனுப்ப மாட்டேன். எங்க துளசியை காணோம்? கூப்பிடுங்க. நான் இங்கதான் இருக்கேன். வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க. நீ வரலையா? நான் எதுக்கு? அவ வேண்டாம், வாங்க நம்ம எல்லாரும் போலாம். நோ 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 நோ, அவளும் வரணும். நீ கிளம்பி வா. நான் எதுக்கு வரணும்? நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ஹலோ, வருங்கால பிரசிடென்ட் சொல்றாங்கல்ல, கேட்காம எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். கிளம்பி வாங்க. அவளுக்கு பொறாம, அதான் வரமாட்டேன்னு சொல்றா. ஹலோ துளசி, பதவி எல்லாம் தேடி வரணும். ஆண்டிக்கு பதவி தேடி வந்திருக்கு. நீ வரலன்னா எப்படி? வா. ஏய் ஜனனி, என்ன பேசுற நீ? வரலன்னா விடுங்களேன். யமகண்டம் வரப்போகுது, அதுக்குள்ள கிளம்பலாம். வாங்க போலாம். எனக்கு முன்னால யமன்லாம் ஒண்ணும் இல்ல. சகல ராசியும் எனக்காகவே நைட்டும் பகலுமா வேலை செய்தி போ. துளசி, நீ வரணும். வந்து நான் நாமினேஷன் பண்றத நீ பார்க்கணும். இது என்னுடைய உத்தரவு. ஏன் பாவம் இவளை கட்டாயப்படுத்துறீங்க? நீங்க போயிட்டு வாங்க. வரகட்டி விடுங்க, நாம போவோம். நான் சொல்லி வரலனா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு?